ஏண்டா பரதேசி, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? என்ன தைரியம்டா உனக்கு? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். என்ன தைரியம்டா உனக்கு? வேணாம் மச்சி, விடுங்க. பெரிய ஹீரோ இவரு. எழுந்திருங்கம்மா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நடத்தி காட்டிட்டல்ல. அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா, அந்த அடங்காப்படாரி என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தானே நான் அவளை வெளியே நிக்க வச்சேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ அவளுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வரலான்னு பாக்குறியா? அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. மாமா கண்ணை திறந்து பாருங்கம்மா. கண்ணை வச்சு பாருமா. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. மச்சி வேண்டாம். மச்சி வேண்டாம். விடுங்க. ஏய், அவளை போய் இழுத்துட்டு வா. ஏதோ கூட்டிட்டு வரேன். ஓ, ஏய் மீனாட்சி, எழுந்திருங்கம்மா. வா மீனாட்சி, வா. வெளியே கூட்டிட்டு போறீங்க. மீனாட்சி, மீனாட்சி, அம்மா, மீனாட்சி. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என் தம்பி கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவன் கட்டி இருக்கான். அதுக்கு கட்டின தாலிய கழட்ட சொல்லுவீங்களா? ஒரு தடவை தான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே அந்த தாலி தான். ஏதோ சாதாரண கயிறு மாதிரி ஈஸியா சொல்றீங்க. நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இது ஏன் குடும்ப விஷயம். ஒரு பொண்ணோட தாலிய பறிக்கிறது பொது விஷயம்தான். 10 பேருக்கு முன்னாடி நீங்க இப்படி செய்யறத பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது. அனுபூதியம்மா, அவங்க சொல்றது சரிதானே? இப்படி கட்டின தாலியை கழட்ட சொல்றீங்க? அந்த பையன் தான் மீனாட்சியோட புருஷன். அவன் தப்பு பண்ணிட்டான். அதுக்காக தாலியை கட்டி எரிஞ்சிருவீங்களா? என்ன இருந்தாலும் அந்த பையன் தான் மீனாட்சியோட புருஷன். எப்ப என் பேச்ச மீறி இப்படி ஒரு விஷயத்த பண்ணானோ அப்பவே இவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க யாராவது என் வீட்டு வாசப்படிக்கு வந்தீங்கன்னா அவனை தலைமுழுகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இந்த உருப்படாதவங்க கூடவே போயிடுங்க. ஏலே, என்னடா பெரிய கதாநாயகன் நினைப்புல இதெல்லாம் பண்றியா? நீ பொண்ணை காப்பாத்துற மதுரை வீரனோ? உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடமா போயிடு. அதை விட்டுட்டு என் வீட்டு பக்கம் வந்த திருப்பாச்சி அருவாளை தீட்டி வச்சிருக்கேன். ஒரே போடு போட்டு வேண்டாம். மீனாட்சி ஆதிய கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நான் எப்ப மாட்டுவேன்ற பயத்திலேயே இருந்து செத்திருப்பேன். நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச சிம்மாசனம் எப்ப வேணா என் கையை விட்டு போயிருக்கோம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இத நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸ வர சொல்றேன். அது நீ ஆசைப்பட்டதை என்னால பண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா உன் ஆசைக்காக என் பொசிஷனை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்னை பத்தின உண்மை எப்பவுமே உங்க அக்காக்கு தெரியக்கூடாது. ஏன்பா, என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது தானே என்னோட ஆசையே.
அதுக்காக தானே நான் பொழைச்சி மறுபடியும் உயிரோட வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியப்பா. ஐயோ கடவுளே. தேனே, என்ன தேனுது? மீனாட்சி, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற மாதிரியான காரியத்தையா பண்ணிருக்க? உன்னை நல்லவனு தானே நம்பின. மீனாட்சி வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியேடா. ஏய், நீ உருப்படாம சுத்தி இருக்க, பொறுப்பு இல்லாம இருந்திருக்க. ஆனா உன்னால யாருக்கு எந்த கெடுதலும் வந்ததில்லைன்னு ஒரு ஆறுதல் இருந்துச்சுடா. அது இப்படி உடைச்சிட்டியாடா. மீனாட்சிக்கு துரோகத்தை பண்ணி இப்படி எல்லாரும் முன்னாடி எங்களை தலைகுனிய வச்சிட்டிய ஜீவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துரும். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. இவன் பண்ண தப்புக்கு இவன் ஜெயிலுக்கு தான் போகணும். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஐயோ கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் இத்தனை வருஷம் புருஷன் இல்லாம வாழ்ந்தேன். என் பொண்ணுங்களை நல்லபடியா வளர்த்தேன். இப்ப என் பொண்ணு அதே கஷ்டப்படணுமா? ஏன் ஜீவா, ஏன் இப்படி பண்ண? மீனாட்சியோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக்கிட்டியே. உன்ன மாதிரி பொண்ணுக்கு அந்த மீனாட்சி அம்மன் கண்டிப்பா நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்பாங்க. நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். போதும், நிறுத்துங்க. என்ன நல்லது நடக்கணும்? இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டுவான், நீங்க அவன் கூட சேர்த்து வைப்பீங்களா? இதுதான் உங்க நியாயமா? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி என் தம்பி வாழ்க்கை கெடுத்த இவனை சும்மாவே விட மாட்டேன். இவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இவன் திருட்டுத்தனமா கட்டின தாலி அறுத்துட்டு இதே மீனாட்சிய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. இது நடக்கும். வா ஆதி.